அந்த அருவி போல் அன்பை தருவாளே, எந்த அறிவிப்பும் இன்றி சுடுவாளே. நீ தும்மிருவி தும்மிருவி இன்னுயிர் உன்னோடு, ஆயுசு நூறாக பத்தீர சொத்தாக, என் பார்வை உன்னோடு, உன் பொம்மை கண்ணோடு, நாம் மிதந்து போவோம் வா. கடையில என்ன யாரையும் காணோம். எக்கா, இவ்வளவு பெருசா நான் இருக்கேன் தெரியலையா? ஐயோ, நீ இங்கதான் இருந்தியா? சைக்கிள் கம்பியோட உள்ளியா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன ராணியக்கா லந்தா? சரி, உங்க ஓனரை கூப்பிடு. ஹோய், யாருக்கிட்ட? நான் தான் ஓனரு. சின்ன பொண்ணு, சைக்கிள் கடை அதிபர் ஆயிட்டியா? இன்னைக்காவது சைக்கிள், இன்னும் ஒரு வாரத்துல ஏரோப்ளேன் விற்கலான் இருக்கேன். ஏரோப்ளேன். நீ ஏரோப்ளேன் விய்யே, ஹெலிகாப்டர் விய்யே, ஏன் கப்பல் கூட வித்துக்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லட்டி, எனக்கு தேவை சைக்கிள் தான். அதானே, அதெல்லாம் வித்தா ஓட்ட தெரியணும்ல. அதான்டி, எல்லாத்தையும் வாங்க முன்னாடி முதல்ல பேசிக் சைக்கிள் தானாமே, அதான் சைக்கிள் கத்துக்கலான்ட்டு வந்தேன். சரியா சொன்னீங்க ராணியக்கா. ராணியக்கா, இத்த பெருசா எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்களே, இது வரைக்கும் சைக்கிள் ஓட்டவா கத்துக்கல? என்னங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரமாங்க? இவெல்லாம் என்ன பார்த்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்க அண்ணே வாங்க. ஒரு நல்ல கடையா பார்த்து வாங்கணும்னு சொன்ன, பின்னையாண்டி இங்க வந்து நிக்கிற? யானைக்கு ஒண்ணு விட்ட தம்பி மாதிரி இருந்துகிட்டு கொழுப்ப பத்தி அந்த மனுஷனுக்கு. ஏன் எங்க கடையை பார்த்தாலும் நல்ல கடை மாதிரி இல்லையோ? அது வந்து என் பொண்டாட்டி தான் சொல்லுவா, 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கினாலே அதுல 2 கத்திரிக்காய் உங்ககிட்ட சூத்தையாத்தான் இருக்குமா. அதான் சைக்கிள் மட்டும் பின்ன எப்படி இருக்க போகுது? என்ன ராணிக்கா பேசுறாங்கன்னு நம்பாதீங்க. சைக்கிள் வியாபாரமும் கத்திரிக்காய் வியாபாரமும் ஒன்னா? என்ன ஒரு டயர் மட்டும் பாதியில கலண்டு ஓடினாலும் ஓடும், மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னடி சொல்ற? போய்கிட்டு இருக்கும்போது ஒரு டயர் மட்டும் கலண்டு ஓடுமா? எக்கா, மத்தவங்க இருந்தாங்கன்னா சைக்கிள் டயர் தான் கலண்டு ஓடும். ஆனா நீங்க 2 பேரும் ஏறி இருந்தீங்கன்னா சைக்கிளையே காயிலாங்கடையில தான் போட வேண்டியது இருக்கும். அப்படி சொல்லுமா? இந்த வயசுக்கு பிறகு இவளுக்கு எனக்கு சைக்கிள் தேவையாம்மா? ஏன் ராணியக்கா, இந்த வயசுல இப்படி ஒரு விபரீத ஆசை உங்களுக்கு? ஏண்டி, நீதான் அப்பப்ப என்ன பார்த்து குஷ்பு மாதிரி இருக்கேன், குஷ்பு மாதிரி இருக்கேன் பல்ல. தெரியாம சொல்லிட்டே ராணியக்கா, அதுக்காக இப்ப என்ன? என் வீட்டுக்காரர் கூட என்ன பார்த்து ட்வின் கிராஃப்ட் குஷ்புன்னு சொல்லுவாருடி. நீங்களும் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கங்கண்ணே. ஏண்டி, அது இல்லடி மேட்ரு. இப்போ சரி, இப்ப என்னதான் பண்ணணும்ன்றீங்க? நம்ம தலைவர் அண்ணாமலை படத்துல வயசானதுக்கு அப்புறமா சைக்கிள்ல குஷ்பூத்திக்கு பின்னாடியோ முன்னாடி வச்சுக்கிட்டு பாட்டு பாடுவாரு, கேட்டிருக்கியாடி? ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள். ஐயோ, தெரியாம குஷ்புன்னு சொன்னதுக்காக உங்களை குஷ்புவும் அண்ணனா ரஜினிகாந்தன் சொன்னா இந்த உலகம் ஏத்துக்கிடுமாக்கா? ஏத்துக்கிடுமா? உலகம் ஏத்துக்குது இல்ல ஏத்துக்காம போகுது, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அதனால இப்ப என்ன பண்ண போறீங்க? எனக்கு ஒன்னும் பெரிய ஆசை இல்லடி, ஒரே ஒரு நாள் சைக்கிள்ல போய் ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசை, அவ்வளவுதான். ஒரு நாள் மட்டும் சைக்கிளுக்கு எங்கடி போறது? அதாங்க, ஏன் சைக்கிள் ஒரு நாளுக்காக காசு கொடுத்து வாங்கணும், வாடகைக்கு வாங்கினா பத்தாதா? ஐடியா நல்லாதான் இருக்கு. இப்ப அதுக்கு என்ன பண்ண போறீங்க? பாக்குறது குஷ்பு மாதிரி இருந்தாலும் சிரிப்பு என்னமோ வில்லத்தனமா நம்பியார் மாதிரில இருக்கு. அது வேற ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, நானும் ஊர்ல இருக்க எல்லா கடையிலயும் சைக்கிள் கேட்டு பார்த்துட்டேன்டி, யாருமே தர மாட்டேன்ட்டாங்க. என்னக்கா இது அநியாயமா இருக்கு? காசு கொடுத்தா யார் வேணாலும் தந்துதான் ஆகணும். தாரேன்னு தான் சொன்னாங்கடி, ஆனா வேலைக்கு தான் தாரேன்றாங்க, யாருமே வாடகைக்கு தர மாட்டேங்காங்க. என்னது வாடகை கேட்டீங்க? பின்ன இப்பதானடி சொன்ன, ஒரு நாளைக்காக காசு கொடுத்து வாங்கவான்னு கேட்டேன்ல, நீ கூட சரிதான் சொன்ன. அது என்னமோ உண்மைதான். ஆமா, அதுக்கு இப்ப இங்க இதுக்கு வந்தீங்க? இப்படி சொன்னா எப்படிடி? ஊர்ல இருக்க எல்லா கடையிலயும் வாடகைக்கு கேட்டுட்டேன், தரவே மாட்டேன்ட்டாங்க. அதான் நீங்க கடை வச்சிருக்கதா சொன்னாங்க, நல்ல பழக்கம் உள்ள ஆளே, எல்லா வியாபாரமும் உங்ககிட்ட வாங்கிட்டு இருக்கேன், நீ ஒரே ஒரு நாள் உன் சைக்கிளை எனக்கு வாடகைக்கு தருவல்ல? ஐயோ, ஒரு நாள் இவங்க கிட்ட என் சைக்கிளை வாடகை கொடுத்தேன்னா மறுநாள் இதை காயிலங்கடையில கொண்டு போடணும். பாத்தியா இவளுமே யோசிக்கிற பாத்தியா? அண்ணே, அது வந்து இப்ப நீங்க சைக்கிள்ல பத்தி 100 ரூபாய் குறைச்சு தர சொன்னீங்கன்னா கூட தெரிஞ்சவங்கன்னு கொடுத்துடலாம். ஆனா புது சைக்கிளை உங்களுக்கு வாடகை கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் பயமா தானே இருக்கு. என்ன ராணிகா, வாடகைக்கு எடுத்தீங்களா இல்லையா? ஆடி போடி போக்கத்தவளே, இவ என்ன தரவா செய்தா? நீ என்னப்பா சொன்ன, சின்ன பொண்ணு கடைக்கு போனா உடனே தருவான்னு? ஓஹோ, எனக்கு செய்வன சூனிய வச்சு அனுப்புனவ நீதானா? அது நானே. ராணிய கேட்ட உன் கடை அட்ரஸ் கொடுத்தது நானே, உன் சைக்கிளை வாடகைக்கு கேட்க சொன்னது நானே. வாடி என் ஒத்த ரோசா, உன் மண்டையில இருக்க ஒத்த ரோசா எடுத்துட்டு உன் சமாதியில வைக்கிறியாக்கும் என் பேரை மாத்திடுறேன். எனக்கா சைக்கிள் தர மாட்டேன்னு? பாரு பாரு, உன் கடையில உள்ள சைக்கிள்ல இவங்களை உட்கார வச்சே காலி பல்லியாக்கும் என் பேரை மாத்திக்கிறேன். என் பேரை மாத்திக்கிறேன். எக்கா, இவ இப்படிதாக்கா மாசம் பேசிக்கிட்டு இருப்பா, உங்களுக்கு எந்த சைக்கிள் பிடிக்குதுன்னு பார்த்து எடுத்துட்டு போங்கக்கா. அடியே, கடை ஓனர் நாண்டி. அதனாலதாண்டி நீ நிக்கும் போதே எடுக்கிறோம். வழிவிடு, இந்த கலர் எனக்கு பிடிக்கல, நான் வேற கலர் பார்த்து எடுத்துட்டு வரேன். சைக்கிள்லாம் எங்க நிக்கி? உள்ளதானே நிக்கி? ஆமா, இதெல்லாம் குழந்தைங்க ஓட்டுறது சைக்கிள், தயவு செய்து இதுல கை வச்சிடாதீங்கக்கா. சேச்சா, நான் அந்த அளவுக்குலாம் இறக்கம் கட்டவில்லடி.
காலத்துக்கு வச்சாலே இதெல்லாம் நொறுங்கி போகும், அதான் சொன்னேன். ராணிகா என்னடி எக்கா சின்ன பொண்ணு அப்படியே உங்களை பேசி பேசி சைக்கிளே எடுக்க விட மாட்டாங்கக்கா. வாங்கக்கா போய் உங்களுக்கு பிடிச்ச கலரை பார்த்து 2 பேர் எடுப்போம். பரவாயில்லையே, கடையை நல்லா பெருசா தான் கட்டி வச்சிருக்கா. சரி சரி அப்ப நம்ம இன்னைக்கு நிறைய சைக்கிள் பார்த்து எடுக்கலாம் போல. அடி பாவீங்களா, ஏதாவது பழைய சைக்கிளா பார்த்து எடுத்தாரேன். தயவு செய்து புது சைக்கிளை மட்டும் கை வச்சிடாதீங்க. சின்ன பொண்ணு நீ என்னதான் சொன்னாலும் நாங்க கண்டிப்பா புது சைக்கிளை தான் எடுப்போம். அப்படி சொல்லுடி. என்ன உங்களுக்காவது கொஞ்சம் இறக்க இருக்கானே, இப்படி என் தொழில ஒரே நாள்ல முடக்க பார்க்காங்களே, இது நியாயமானே? அட போமா, நானே பயந்துகிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டிய பைக்ல தூக்கி உட்கார வச்சாலே பைக் ஒரு பக்கமா தூக்கிக்கிட்டு போவோம். இதுல வேற இவளை உட்கார வச்சு சைக்கிள் வேற ஓட்டணும்ன்றா. என் கால் முட்டி தேய போகுதா இல்ல எலும்பு உடைய போகுதான்னு பயந்துகிட்டு இருக்கேன். உனக்கு சைக்கிள் உடைய போகுதாம்ல? அப்போ உங்களுக்கும் அவங்கள வச்சு சைக்கிள் ஓட்டுறதுல விருப்பம் இல்லையா? ஐயோ, இவளை வச்சு சைக்கிள் ஓட்டுறதுக்கு நல்ல கிணறா இருந்தா நானே வாலண்டியரா போய் குதிச்சிருவோமா? உனக்கு தெரிஞ்ச கிணறு எது இருக்கா? என்ன இதுக்கு என்னதான் வழி? வீட்டுல ரசம் வைக்கிறதுல இருந்து, ரேஷன் கடையில சீனி வாங்கணுமா பருப்பு வாங்கணுமால இருந்து, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது, ஏன் டாக்ஸ் கட்டுறது கூட என் பொண்டாட்டி தான் முடிவு பண்றா. இதை மட்டும் என்னையா முடிவு பண்ண விட போறா? வேற வழியே இல்ல, நான் அவளை வச்சு சைக்கிள் மிதிச்சுதான் ஆகணும். நான் கூட நீங்க தான் உங்க வீட்டுல குடும்ப தலைவன், உங்ககிட்ட சொல்லி எப்படியாவது சரி பண்ணி என் சைக்கிளை காப்பாத்தலான்னு பார்த்தா நீங்க சரியான டம்மி பீஸா இல்லன்னு இருக்கீங்க. ஆட போமா, என்னைக்கு கல்யாணம் முடியுதோ அன்னைக்கு எங்க பீஸ் கேரியல் அவங்க கையில போயிருச்சு. இதுக்கு மேல நான் சொல்லி என்ன ஆக போகுது? போ உன் தலைவிதியை மாத்த முடியாது, என் தலைவிதியை மாத்த முடியாது. அப்போ இன்னைக்கு என் சைக்கிள் உடையறதோட சேர்த்து உங்க முட்டிக்காலும் உடைய போகுது, அப்படிதானே? என்னங்க சைக்கிள் ரெடி ஆயிடுச்சு, ஒரு ரைடு போயிருவோமா? ஏண்டி பாடையில போறதுக்கு ஏண்டி இப்படி பறந்துகிட்டு இருக்க? ஏம்மா சின்ன பொண்ணே, நான் சொன்னனே கால் பண்ணியா இல்லையா? என்னங்க யாருக்குங்க கால் பண்ண சொன்னீங்க? வேற யாருக்குடி? உன்னைய வச்சு சைக்கிள்ல வச்சு மிதிச்சேன்னா என் கால் 2 உடஞ்சு போகும்ல. அதான் எப்படி என்னை அள்ளிட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் தான் வரணும். அதான் ஆம்புலன்ஸ் கால் பண்ண சொன்னேன். அண்ணே 108க்கு கால் பண்ணி 5 நிமிஷம் ஆச்சு. எப்படின்னு ஒரு 10-15 நிமிஷத்துல வந்துருவாங்க. உங்களை அள்ளிட்டு போறதுக்கு சரியா இருக்கும். சின்ன பொண்ணு எல்லாம் வெல் ப்ரிப்பேரா தான் இருக்க போல. சரி அப்படியே ஒரு காயலாங்கடக்காரனுக்கு ஃபோன் பண்ணிரு. ஏண்டி? பின் என்ன சின்ன பொண்ணு, எப்படி அந்த அண்ணன் கால் ஒடிஞ்சு போகும், அவர் ஆம்புலன்ஸ்ல போயிருவாரு. உன் வண்டி நொறுங்கி போகுமே, அதை காயலாங்கடைக்கு அள்ளிட்டு போக வேண்டாமா? அதான் பழைய ஈயம் பித்தாளைக்கு பேரிச்சம்பளம் விற்கிறேன் வந்தான்னு வச்சுக்கோயேன், அவங்கிட்ட தூக்கி போட்டு பேரிச்சம்பளம் வாங்கிடலாம்ல. அடியே பாப்பாத்தி, உனக்கு பேரிச்சம்பளம் திங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நான் கூட ஒரு பேக்கெட் வாங்கியாந்து தந்திருப்பேன்டி. 2 பேரிச்சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு ஏண்டி என் சைக்கிள்ல 2 யானையை தூக்கி உட்கார வைக்க பிளான் பண்ண? என்ன பொண்ணு, இனிமேல் அதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. யானை உட்காரதுக்கு ரெடி ஆயிருச்சு, சைக்கிள் நிறந்ததுக்கு ரெடி ஆயிருச்சு. அடுத்து நான் ஆக போற காரியம் என்ன? ஆம்புலன்ஸுக்கு போனும், பேரிச்சம்பளக்காரனுக்கு போனும் தான். சீக்கிரம் இந்த 2 காலையும் பண்ணிட்டேன்னா பேரிச்சம்பளம் மாதிரி சாப்பிடலாம். கிடைச்ச வரைக்கும் லாபம். உனக்கும் பேரிச்சம்பளம் தரேன்டி. அது சரி, டெய்லி உங்ககிட்ட 50 ரூபா பொருளை 500 ரூபான்னு சொல்லி விற்பேன். இன்னைக்கு என்னடானா எனக்கு கிடைச்ச லாபம் 2 பேரிச்சம்பளம் தான், விட்டுற வேண்டியதான். என்ன பண்றது? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சும்மா வாடி சொன்னாங்க. இன்னைக்கு தான் அந்த காலம் வந்திருக்கு. யானைக்கும் பூனைக்கும் காலம் வந்தா பரவாயில்லையடி, 2 எருமைக்கெல்லாம் காலம் வந்திருக்கு. எருமைன்னு சொன்னா கூட பத்தாதடி, குட்டி யானைன்னு சொன்னா சரியா இருக்கும். பாத்தியா யானை 2 சைக்கிளை எப்படி மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்குன்னு. சின்ன பொண்ணு அவங்களே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? கடைசியா ஒரு முறை நீயும் உன் சைக்கிளை பாத்துக்க. ஏண்டி இப்படி சொல்ற? அதுவாடி இனிமேல் அதை சைக்கிளா பார்க்க முடியாதுல்ல, வெறும் இரும்பு கடையில இரும்பா தான் பார்க்க முடியும். அது என்னப்போ சரிதாண்டி. என்னங்க மாசம் இப்படியே நிக்கீங்க? வண்டி ஸ்டார்ட் பண்ணாதானே நான் ஏறி பின்னாடி உட்கார முடியும். இல்லடி, நான் அதுக்குதான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சாமி கும்பிடுங்க. ரெக்க கட்டி பறக்குதடி என்னாமல சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறிக்கிறேன் ஐயாவோட பைக்கில். தோளை கட்டி பீடிக்கையிலே என்ன சுகம் கண்ணம்மா. இந்த சுகம் எதில் இருக்கு, இன்னும் கொஞ்சம் போவோமா? அடடா பழகி கிடந்த பழைய நினப்புல ரெக்கை கட்டி பறகுதடி என்னாமல சைக்கிள். வீடு வாசல் சொத்து தானா சந்தோஷம் எனக்கு, ஒரு 3 முழம் பூ கொடுத்தா முந்தான உனக்கு. வாழு போய் கத்தி வந்தது பழங்கதை இருக்கு, அத வசதி வந்ததும் வாழ்வு போச்சு நம்மோட கணக்கு. ஐயோ போதும் இவ்வளவு நேரம் என் சைக்கிள் தாங்கினதே பெரிய விஷயம். தயவு செய்து என் சைக்கிளை விட்டுருங்க. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை சைக்கிளை விடவும் இல்லை, வாடகை தரவும் மாட்டோம். அடியே பாப்பாத்தி, வஞ்ச வச்சு என்ன பழி வாங்கிட்டல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உங்க யாருக்கும் சைக்கிள் வேணும்னா சின்ன பொண்ணு கடையில வந்து நீங்க வாடகைக்கு வாங்கிக்கலாம். திருப்பி விடவும் வேண்டாம், காசு கொடுக்கவும் வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ரெக்கை கட்டி பறக்குதடி என்னாமல சைக்கிள்.